ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக குக்கரில் ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக ப்ளைன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துக்கிறேன். வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவையும் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல. இதே ப்ராசஸை மிக்சி ஜாரில், அதாவது மீடியம் சைஸ் மிக்சி ஜார் இருக்குது பாருங்கள், அதில் நம்ம என்னென்ன சேர்த்து பீட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் நீங்கள் அதில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். நல்லா நுர பொங்க வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து மைதா 1 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கேக்குக்கு எந்த அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர். நீங்கள் எந்த அளவுக்கு மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பவுடர் சுகர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இனிப்பே வந்து மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்காது. ப்ளைன் கேக்குக்கு இந்த ஸ்வீட்னஸ் சரியாக இருக்கும். இப்போ இதையும் 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டரும் இல்லாமல் மிக்சி ஜார்லையும் இந்த மாதிரி அடித்து எடுக்காமல் நம்ம கரண்டியிலே மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேக் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ 2 நிமிஷம் நல்லா இதை பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் தான், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். மொத்தமே 6 நிமிஷம் கண்டிப்பாக இதை பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸாக கிடைக்கும். இப்போ பீட் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மாவை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். மைதா 1 கப் எடுத்துக்கேன் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். முதல்ல பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். திரும்பவும் பாதி சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சலிச்சிட்டு தான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மைதாவை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 இன்க்ரீடியன்ஸை நம்ம பீட் பண்ணோம் பீட்டரில். நீங்கள் மிக்சி ஜாரில் அதை பீட் பண்ணும்போது 4த்தையும் ஒன்றா சேர்த்து கூட 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு தான் இருக்குது மாவு. இப்போ இதில் வந்து பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா பட்டர், இது 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் நம்ம சேர்த்துக்கிறதுனால நெய் நல்லா கரைஞ்சி வந்ததும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த மாவில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய் பட்டர் சேர்க்கறனால சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து கேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், கொஞ்சம் தொளன்னு இருக்கணும் இந்த மாவு. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ப்ளைனாக இருக்கும், இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 கலர் உள்ள டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து 1 ஸ்பூன் மைதாவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கேக்கில் தனித்தனியாக அந்த டூட்டி ஃப்ரூட்டி அழகாக நிற்கும். அதுக்காக தான் மைதாவில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்காம. இதில் பாதி இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், பாதி கார்னிஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு சேர்த்து இதை ஒரு கலரி விட்டுக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவானாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பேக் பண்ண வேண்டியதான். நான் குக்கர் எடுத்திருக்கேன், 3 லிட்டர் குக்கர். இது உள்ள நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பாட்டம் மட்டும் இல்லை, ஓரங்கள்லையும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. குக்கர் பாட்டமுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது உள்ளே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதுக்குள்ளார ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை சேர்த்துட வேண்டியதான். இப்போ மாவு உள்ளே சேர்த்தாச்சு. பபுள்ஸ் வந்துடும். அந்த பபுள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டி விடுங்க, பபுள்ஸ் வராது. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷாக கொஞ்சமாக எடுத்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, அதை மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் அப்படி இல்லைன்னா தோசைக்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் இதை நல்லா ஹை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா ஹை ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம குக்கரை இது உள்ளே வச்சுட்டு இதை மேலே லிட் போட்டுற வேண்டியதான். லிட்டில் வந்து நம்ம விசில் போடலை, விசில் போடாமல் உள்ளே கேஸ்கட் போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சிட வேண்டியதான். பேக் பண்ணுற டைமிங் ரொம்ப முக்கியம். முதல்ல 10 நிமிஷம் குறைவான தீயில் இது நல்லா சூடேறட்டும். அடுத்த 30 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். மொத்தம் 40 நிமிஷம் இதை பேக் பண்ணுற டைமிங். மொத்தம் 40 நிமிஷம் பேக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வெந்திருக்காங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக் எடுத்து இது நடுவால் குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். வந்தால் பர்ஃபெக்டாக கேக் ரெடியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான்.
ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சுலபமாக இனி நீங்கள் செஞ்சிடலாம். பேக்கரி போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.